ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. இந்த 21 நாட்கள் முடிவிலே நம்ம ஒரு பெரிய மகிமையை நம்முடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். மோசேயை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், நீ முன்னாடி இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறார். ஆமென். அவர்களுக்கு விரோதமாய் இருந்த செங்கடலை ஆண்டவர் 2ஆய் பிரித்தார். யாராலும் செய்ய முடியாதது. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கிறார்கள், எப்படி இது நடக்கும், எப்படி நம்ம அக்கறை போவோம். செங்கடலிலிருந்து பிரயாணம் பண்ணி, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் ஒரு இடத்துல இருந்து டிராவல் பண்ணி ஆற்றையோ செங்கடலையோ தாண்டுகிறது என்கிறது அவ்வளவு சுலபமானதே அல்ல. அது கற்பனைக்கு எட்டாதது, அது யாராலும் முடியாதது. ஆனால் வேதம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் அவர்களை அழகாய் அதை நடந்து போக பண்ணினார். நான் நம்புகிறேன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அது எப்படி நடக்கும் என்கிற பெரிய கேள்விக்குறிகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் செங்கடலை 2ஆய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அதிலே நடக்க பண்ணின கர்த்தர் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் அந்த அற்புதத்தை கண்கள் காண கர்த்தர் செய்வாராக. அவருடைய கரத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். மறுபடியும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். உங்களை தலை நிமிர பண்ண போகிறார். அவருடைய கரத்தினோடு சேர்த்து உங்களுடைய கரத்தையும் கர்த்தர் கோர்த்து பிடிக்க போகிறார். மகனுக்கும் தகப்பனுக்கும் இருந்த பிரிவினை மாற போகிறது. கர்த்தர் இனி உங்களை ஒன்றாய் கர்த்தர் சேர்க்க போகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அவர் நமக்கு அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே நமக்கு விசேஷித்த இந்த ஜெபம், அதிலே அருமையான பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் ஐயா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அதிலே குடும்பமாய் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆன்லைனில் இருக்கிறவர்களுக்கும் சரியாய் அந்த லைவை நாங்கள் லைவாக அதை டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அதனாலே ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அதில் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். விசேஷமாய் லாஸ்ட் வீக் அடுத்த ஒரு வாரம் முழுக்க நமக்கு ஏர்லி மார்னிங் காலையில் ஜெபத்தை வைத்திருக்கிறோம். காலையிலே சரியாக 5 மணிக்கு திருச்சபையிலையும் 6 மணிக்கு ஆன்லைன்லையும் ஆரம்பமாகும். அதனாலே வருகிற வாரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கொஞ்சம் அந்த ஒரு வாரம் காலையிலே எழும்பி நீங்கள் தவறாமல் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாய் உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் இந்த 21 நாள் முடியும் போது பெரிய அற்புதத்தை நமக்காய் கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கடந்த நேரங்களிலே கர்த்தர் சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ளே வைத்த ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆமென்.
யாக்கோபனுடைய வாழ்க்கை இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து முதல் விசையாய் தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவன் வெளியே வருகிறான். தன் தாயாரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்து வேதம் சொல்லுகிறது இவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். அந்த ஈசாக்கு 2 பிள்ளைகள், ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. ஏசா வேட்டையாடுவதிலே வல்லவன். அப்படின்னா அவன் எப்பொழுதுமே வீட்டை விட்டு வெளியிலே தான் இருப்பான். ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல, அவன் வீட்டோடே இருக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது அவன் குணசாலி, அவன் கூடாரவாசி. வெளி உலகம் அவனுக்கு தெரியாது, வெளி மக்கள் பழக்கம் இல்லை, இதுவரையிலும் வீட்டை விட்டு வெளியே போனதில்லை. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலையினாலே இப்பொழுது தன்னுடைய வீட்டை விட்டு அவன் வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அப்பொழுது எங்கே போகிறோம், இனி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதை நோக்கி நகரப் போகிறோம், பெரிய ஆயிரக்கணக்கான கேள்விக்குறிகள் அந்த இரவிலே அவனுக்கு உண்டாகிறது. நடு காட்டிலே அந்த இரவிலே படுத்திருக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், இல்லை, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை திரும்பவும் இந்த இடத்திற்கு நான் வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நமக்கும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் செய்கிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு பெரிய சந்தேகம் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். போன வருடம் வரைக்கும் அந்த வார்த்தை நடக்கும் என்று நான் விசுவாசித்தேன். இல்லைனா போன வயசு வரைக்கும் அது நடக்கும் என்று நான் விசுவாசித்தேன். நாட்கள் தாண்ட தாண்ட, வருடங்கள் தாண்ட தாண்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருவேளை குறைந்து கொண்டே போகலாம். இனி எப்படி நடக்க போகிறது, இனி எப்படி நடக்கும்? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, சொன்னது கர்த்தர் அல்லவா, சொன்னது வாக்கு மாறாதவர் அல்லவா, சொன்னது எவ்வளவேனும் பொய் உரையாத கர்த்தர் அல்லவா, அவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதே இல்லை. மனிதர்கள் சொன்னதுக்கு மாறி இருக்கலாம், மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் துரிதமாய் நிறைவேறும், சீக்கிரமாய் நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடுவதே இல்லை. நம்புகிறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை நாட்களானாலும் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்னொரு விசை கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். இன்னொரு விசை ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லுகிறார், இல்லை, சின்ன வயதிலே நான் உனக்கு சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்தது உண்மைதான், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நான் ஆண்டவரோடு இருந்திருந்தா அது நிறைவேறி இருக்கும், நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருந்தால் நிறைவேறி இருக்கும். ஆனா நான் தான் தடுமாறிட்டனே, நான் தான் விழுந்துட்டனே, நான் தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில நடந்துட்டனே, எனக்கு அது எப்படி நிறைவேறும்? கண்டிப்பா நிறைவேறாது. நான் ஒரு நல்ல பக்தி உள்ளவனாய், பக்தி உள்ளவளாய் கர்த்தரோட நடந்திருந்தா கண்டிப்பா அந்த வாழ்க்கையை இன்னைக்கு வரைக்கும் நான் விசுவாசிப்பேன். ஆனா நான் அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படிப்பட்டவள் அல்ல. எனக்குள்ள அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு தகுதி கூட எனக்கு இல்லை. நான் நம்புகிறேன், அப்படி மனசுக்குள்ள நினைக்கிறதே தகுதியினுடைய அடையாளம் தான். கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நான் நம்புகிறேன், அந்த பரிசுத்தத்தை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தந்து, உங்களுக்கு இளம் வயதிலே உன் தாயினிடத்திலே சொன்ன வாக்குத்தத்தம், தகப்பனிடத்திலே சொன்ன வாக்குத்தத்தம், உங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, அவர் எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். ஹல்லேலூயா. நம்மளை அவர் அழகாய் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் நம்மை சரி செய்வார். ஆமேன்.
வேதத்திலே நீங்கள் 20 லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தின மோசையை குறித்து வேதத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் அவன் ஒரு காலத்துல அந்த மோசையை நினைச்சிட்டாரு, அவ்வளவுதான் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இனி எங்க நிறைவேற போகிறது. சின்ன வயதிலே அவனுடைய தாய் தான் அவனை வளர்த்தினார்கள். அது ஒரு பெரிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. அந்த நாளிலே இருந்ததிலே எபிரேய குழந்தைகள் எல்லாரும் நதியிலே போடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஆனா அந்த நதியிலே மோசே காப்பாற்றப்பட்டான். அந்த பிள்ளையை வளர்த்துவதற்கு தன்னுடைய தாய்க்கே சம்பளம் கொடுத்து அந்த தாய் அந்த குழந்தையை வளர்த்தினார்கள். அப்ப அந்த தாய் நிறைய நேரத்தில் அந்த பிள்ளைக்கு சொல்லியிருப்பாங்க, நீ ஒரு ஸ்பெஷலான குழந்தை, நீ ஒரு வித்தியாசமாய் அழைக்கப்பட்டவன், உன்னோடு பிறந்த நிறைய குழந்தைங்க இறந்து போயிருச்சு, ஆனா நீ மட்டும் உயிரோடு காப்பாற்றப்பட்டாய். அந்த நைல் நதியிலே ஆயிரக்கணக்கான குழந்தைகளுடைய பிணங்கள் மிதந்தது, ஆனா நீ உயிரோடு மிதந்தாய். கர்த்தர் உன்னை ஸ்பெஷலா அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் மேல தீர்மானம் வச்சிருக்கிறார், திட்டம் வச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன் அந்த தாய் அவனை வளர்த்தும் போது, அந்த பால் கொடுக்கும் போது, அந்த ஊட்டும் போது அவனை அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே வளர்த்திருப்பார்கள். ஆனால் காலங்கள் தாண்டதற்கு பிறகு இப்ப அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு சாத்தியமே இல்லை. மோசே வாக்குத்தத்தத்தை மறந்து விட்டான், எல்லாம் அவனை விட்டு போயிருச்சு. அவனுடைய வாழ்க்கையே ஒரு முட்செடியை போல இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த முட்செடி பற்றி எரிந்தும் அது வேகாதிருந்தது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை மட்டும் ஒருவராலும் அழிக்கவே முடியாது. 40 வருடம் தாண்டி மோசையை கர்த்தர் சந்தித்து அவர் சொன்னது போலவே கர்த்தர் 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் மாற்றினார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குரைக்கிறார். ஒருவேளை பாஸ்டர் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, காற்று இல்லை, மழை இல்லை, ஆனாலும் உன் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட போவது இல்லை. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இன்று வரையிலும் எத்தனையோ புயல் அடித்தது, ஆனால் நீ கைவிடப்படவில்லை. காரணம், உனக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றும் அளவும் கர்த்தர் கைவிடுவதே இல்லை. ஆமென். இந்த காரியத்தை அடையும் முன்னாடியே நான் மரித்து விடுவேனோ, இந்த காரியத்தை அடையும் முன்னாடியே ஒன்றும் இல்லாம போயிடுவேனோ அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன். ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் 10 வருடங்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் மறந்தாலும் ஆண்டவர் மறப்பதே இல்லை. சொல்லுங்க எல்லாரும், கையை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தம் எனக்குள்ளதுதான் என்று சொல்லுங்கள். என் பிள்ளைக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? என் மகளுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? அவள் கர்ப்பத்திலே இருக்கும் போதே கர்த்தர் இப்படி உரைச்சாரே, என் பிள்ளைய குறித்து இப்படி சொன்னாரே, ஆனா அந்த வாக்குத்தத்தத்துக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் இன்றைக்கு சம்பந்தமே இல்லையே. இல்லை இல்லை, திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் உன் பிள்ளைய கை தூக்கி எடுக்கிற நாள் வரும். சொல்லுங்க, கையை உயர்த்தி நான் நம்புறேன்னு சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். எனக்கு வாக்குரைத்ததை கர்த்தர் செய்து முடிப்பார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். ஆமென். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தும் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தும் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ,
வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ? வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை ஏமாற்றங்கள். கரங்களை மேல தட்டி பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை என்ன பண்ண மாட்டாராமா? கைவிடவே மாட்டார். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த யாக்கோபுனுடைய வாழ்க்கையிலே அவன் கைவிடப்பட்ட ஒரு 3 விதமான சூழ்நிலை உண்டான். அப்படின்னா இந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் அவனோட பேசினார். உன்னை திரும்ப கொண்டு வருவேன், உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், நீ வரும்போது பரிவாரங்களோடு வருவாய். நிறைய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்தார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நடக்காதபடி அவனுடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளை அவன் சந்தித்தான். ஆனால் அந்த சூழ்நிலையை சந்தித்த பிறகும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அவனுக்கு நிறைவேறிச்சு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே இந்த 3 சூழ்நிலை வந்தும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவாரானால், நம் வாழ்க்கையிலே இந்த 3 சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் சொன்னதை நிச்சயம் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து, லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபனுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமும் ஆனவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபின் அவனிடத்தில் தங்கி இருந்தான். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு வருகிறான். தன்னுடைய மாமனாருடைய வீட்டினுடைய பக்கத்துல வர்றான். உடனே அவனுக்கு செய்தி போகுது, இந்த மாதிரி உங்களுடைய மருமகன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே லாபான் வேகமாய் ஓடுறான். ஓடி போய் தன்னுடைய மருமகனை கட்டி பிடிச்சு, நீ வாப்பா என் வீட்டுல தங்கிரு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அவன் சொல்லும் போது சொல்லுகிறான், நீ என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமுமாயிருக்கிறாய். அப்படின்னா நீ தூரத்து ஆள் கிடையாது, நீ எனக்கு ரத்த சம்பந்தமான உறவு, நீ எனக்கு நெருங்கின சொந்தக்காரன், நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை கைவிட்ட மாட்டேன், நான் உன்னை நல்லா வச்சு பார்ப்பேன், நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று மாமனார் யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச வருடங்கள் தாண்டின உடனே இந்த லாபானுடைய கேரக்டர், அவனுடைய சிந்தை முழுவதுமாய் மாற்றப்படுகிறது. நான் நம்புகிறேன், உலகத்திலே இருக்கிற சொந்தக்காரர்கள், ரத்த சம்பந்தமான உறவு அப்படின்னா நமக்கு ரொம்ப நெருங்கினவர்கள், 3வது நபர்கள் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நிறைவேற்றவில்லை அப்படின்னா நமக்கு சரி, அவன் 3வது நபர், அவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றல, கண்டிப்பா நிறைவேற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம கூட பிறந்தவர்கள், உங்களுடைய தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், உங்க அம்மா உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் சூழ்நிலை சாதகமாய் மாறின, வித்தியாசமாய் மாறினதுனாலே எல்லாரும் சொன்ன வார்த்தையை மாறலாம். ஆனா கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, சொந்தக்காரர்களே சொன்னதை செய்யாமற் போனாலும் நான் உனக்கு கொடுத்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிலைப்படுத்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
ஒரு தகப்பனாருக்கு வந்து 4 பிள்ளைகள். அப்போ 4வது அந்த கடைசி மகன் மேல வந்து அவருடைய தகப்பனாருக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான பிரியம். அப்போ அந்த 3 பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவர் நடந்த சம்பவம் பிரிச்சு கொடுத்துட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நல்ல வீட்டை, அழகான மாடி வீட்டை கட்டினாங்க. ஆனா இந்த கடைசி மகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டில் அவர் குடியிருந்தார். அப்போ அவனுடைய மகனை பார்க்கும் போதெல்லாம் அவங்க அப்பா சொல்லுவாராமா, நான் உனக்கு ஒரு வீடு கட்டி தருவான்ப்பா, நான் உனக்கு ஒரு வீடு கட்டி தருவான்ப்பா அப்படின்னு சொல்லுவாராமா. உடனே அந்த மகன், அவங்க அப்பா ரொம்ப பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு நிறைய பழக்கம் இருக்குது, அவர் நல்லா செய்கிறவர், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிறைய சம்பாதிச்சு வச்சவர். அப்போ அவருடைய நம்பிக்கை எல்லாம் தன்னுடைய தகப்பன் மேல் இருந்துச்சு. கண்டிப்பா அப்பா ஒரு நாள் செய்வாரு, அப்பா ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுப்பாரு. அதனாலே அவர் வந்து அவருடைய வீட்டை வந்து சரி பண்ணல, தன்னுடைய தகப்பனார் சொன்ன வார்த்தைக்காக அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கொஞ்ச நாட்கள் தாண்டினது, திடீரென்று தன்னுடைய தகப்பனாருக்கும் அவருக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துருச்சு. அந்த வாக்குவாதம் பெருசாகி ஒரு சண்டையா மாறிடுச்சு. அப்ப தன்னுடைய தகப்பனார் சொன்னாராமா, நான் உனக்கு சொன்னதான், ஆனா இனி செத்தா கூட நான் உனக்கு வீடு கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு கட்டி தர மாட்டேன், நீ வேணா கட்டிக்கோ, நீ வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையின் நிமித்தமாக தன்னுடைய தகப்பனார் சொன்ன வார்த்தையை ஒரே நிமிஷத்துல மாறிட்டாரு. முடியாது, என்னால முடியாதுன்னு. ஆனால் இது அவர் தேவனுடைய பிள்ளை, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல வந்து சொல்லுவாராமா, ஆண்டவரே எங்க அப்பா கொடுத்த வார்த்தை, என்னுடைய ரத்த சம்பந்தமா என்னுடைய தகப்பனார் கொடுத்த வார்த்தையை இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரை நம்பி பல ஆண்டுகளாக நான் இந்த காரியத்தை செய்யல, நீர் எனக்கு என்ன செய்ய போகிறீர்? ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால அவருடைய பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதித்து தன்னுடைய 4 சகோதரர்களை பார்க்கலும் அவருக்கு ஒரு மகிமையான வீட்டை கர்த்தர் கொடுத்து, இன்றைக்கு கர்த்தர் அவர்களை தன் தகப்பனுக்கு முன்பாகவே கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நம்முடைய இரத்த சம்பந்தமான சொந்தமே அவர்கள் கொடுத்த வார்த்தையை செய்யாமல் போவார்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை, அவன் வாக்கு மாறுவான், ஆனால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த முதல் விசை வந்து அந்த மருமகனை சந்திக்கும் போது எவ்வளவு அழகா சந்திக்கிறார் பாருங்க. பொதுவாக வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது இல்லைன்னா மற்றவர்களுடைய வீட்டுக்கு போறது வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய அயலகத்தான் இல்லைன்னா உன்னுடைய தூரத்துல இருக்கிற மனுஷன் உன்னை சலிக்கிறது மாதிரி நீ அடிக்கடி அவன் வீட்டுக்கு என்ன பண்ணக்கூடாதாமா, போகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை என்னதான் வந்து நல்லவங்களா இருந்தாலும் ஒரு மனுஷனிடத்துல பழகுறதற்கு என்று ஒரு வரைமுறையை கண்டிப்பாக நீங்க வைக்கணும். சிலர் அப்படி இல்லை, சில மனிதர்களுடைய அன்பு கிடைச்சிருச்சுன்னா, சிலர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், உயிரே விட்டுருவாங்க பாருங்களேன். அவ்வளவுதான், அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சிருவாங்க. தொடர்ந்து ஒரு 6 மாசம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் டூரு, அவங்க கூட தான் வெளியே போறது, அவங்க கூட தான் சர்ச்சுக்கு வர்றது, அவங்க கூட தான் சாப்பிட்றது, ஓவரா போய் ஒட்டிடுவாங்க. ஆனா யாரெல்லாம் ரொம்ப ஓவரா போய் ஒட்டுறாங்களோ அவங்க எல்லாம் செவத்துல அடிச்ச பால் மாதிரி திரும்பி வந்துடுவாங்க. அப்படித்தானே? நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம், ரொம்ப ஓவரா ரொம்ப போயிட்டு இருக்காங்கன்னா நம்ம உடனே கெஸ் பண்ணிடலாம், நம்ம சொல்லலாம் இது ரொம்ப போகுது, இது என்ன பண்ணும் அப்படின்னா சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு. நான் சொல்றேன், நன்றாய் கவனிங்கள், நீங்கள் பழகுற மனிதர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல கர்த்தருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அப்படிப்பட்ட உறவுகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட உறவுகளை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பா எல்லாம் போகாது, அது எதுக்குமே கவலைப்படாது. ஓகே வர்றீங்களா பிரதர், ஓகே வரீங்களா சிஸ்டர், ஓகே வரலையா சிஸ்டர், ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், அப்படிதான் நினைப்பாங்க. சிலர் அப்படி அவங்க வரலன்னா உடனே மனசு உடஞ்சிடுறது, அவங்க பேசலன்னா உடனே ஒரு நாள் போயிடுறது. இப்படிப்பட்ட சிநேகத்தோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் சீக்கிரமாய் பகையை சம்பாதிப்பீர்கள். அப்போ ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு எல்லாரிடத்திலையும் பழக்கத்திற்கு என்னன்னா ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆரம்பத்தில் ரொம்ப நம்மோட அட்டாச் ஆகுங்க, போக போக அவங்களுடைய காரியங்கள் என்ன பண்ணும்னா குறைய ஆரம்பிச்சிடும். அதனால யார்கிட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் நெருங்கினாலும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே.
ஒரு லிமிட்டேஷனை கண்டிப்பா வைக்கணும். அப்படி வைக்கலன்னா நீங்கள் தலைவனாகவே முடியாது, நீங்கள் தலைவி ஆகவே முடியாது. நீங்கள் தலைவனா மாறணுமா, தலைவியா மாறணுமா, நான் சொல்றேன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியம் இருக்கணும். நான் எல்லா இடத்துலையும் எப்படி தான் வைப்பேன்னா, அவ்வளவுதான், அளவுக்காக தான் வைத்துக் கொள்ளுவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்படி இல்லை அப்படின்னா, இல்லை சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, வேலைக்காரங்களோட இல்லைன்னா நான் மேனேஜரா இருக்கிறேன், சுத்தி இருக்கிறவங்களோட ரொம்ப பழகினா தானே நம்மளும் அப்படி அவங்கள நல்லா பண்ண முடியும். இந்த டீம் ஒர்க் அப்படின்றது வேற. நீங்க அபிஷியலா அந்த வேலை செய்யும் போது அவர்களோட சேர்ந்து வேலை செய்கிறது, பேசுகிறது, இதெல்லாம் தவறல்ல. ஆனா பர்சனலா தனிப்பட்ட விதத்திலே ஒரு மனுஷனோடு வைத்திருக்கிற உறவுல நீங்க டிஸ்டன்ஸ் வைக்கல அப்படின்னா, நான் நம்புறேன் சீக்கிரமா நீங்க ஃபெயிலியர் ஆயிருவீங்க. ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்மிடத்துல இருக்கிற சிலரிடத்துல இருக்கிற மிகப்பெரிய மைனஸே என்ன அப்படின்னா, அவங்க மனுஷனுடைய கையில ஈஸியா விழுந்துடுறாங்க. யாராவது ஒருத்தர் ஒரு டைம் மீன் குழம்பு கொடுத்தா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, கதையே முடிஞ்சிருச்சு. அந்த மீன் குழம்புலேருந்து அந்த உறவு ஆரம்பிக்கும் பாருங்களேன். அது சண்டை ஆகிற வரைக்கும் அது போகும் பாருங்களேன். சரி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொடுத்தாச்சா உடனே இவங்க இல்லை, அப்படி கொடுக்கறது தவறல்ல, கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் நம்முடைய உறவில் நம்ம எப்படி இருக்கணும்னா, ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்கள் ஒரு நாள் நம்மளை அவாய்ட் பண்ணா கூட, வேண்டான்னு சொன்னா கூட, அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குமானால் அது சரியான உறவு, அதுதான் நல்ல உறவு. இல்ல ஒரு நாள் அவங்க அந்த ரிஜெக்ஷனே நம்மளால தாங்கிக்க முடியலன்னா, நான் நம்புறேன் நம்ம அவங்களுக்கு என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, அடிமை ஆகிவிட்டோம். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இவங்க ரொம்ப ரத்த சம்பந்தமான உறவு, இவங்க சொன்ன வார்த்தையை கண்டிப்பா மாற மாட்டாங்க அப்படின்னு எதையாவது நீங்கள் நம்பி கொண்டிருப்பீர்களே, ஆனால் நான் நம்புகிறேன் ரத்த சம்பந்தமான உறவுகள் கூட ஒரு நாள் என்ன பண்ணும்னா, தான் சொன்ன வார்த்தையை அவங்க திரும்பி வாங்கிடுவாங்க. எங்களால் செய்ய முடியாதுன்றவாங்க. அவங்க நிறைய நேரம் கை கழுவிடுவாங்க, நிறைய நேரத்தில் கை விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கர்த்தர் ஒன்று கூட தரையில விழாமல் அப்படியே நிறைவேற்றினார். இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் பாஸ்டர் எனக்கு தான் அப்படி நடந்துருச்சு, என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு எனக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணாங்க பாஸ்டர், இல்லை நானும் அதற்காக வெயிட் பண்ணி நிறைய காலங்களை நான் தொலைச்சிட்டேன் பாஸ்டர், நிறைய வருடங்களை நான் தொலைச்சிட்டேன். எங்க அப்பாவை நம்பிட்டே இருந்துட்டேன், எங்க அம்மாவை நம்பிட்டே இருந்துட்டேன், என் சகோதரனை நம்பிட்டே இருந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அவங்க கைவிட்டுட்டாங்க, இன்னைக்கு அவங்க வாக்க மாறிட்டாங்க, அவங்க சொன்னது எதையுமே செய்யல, நான் இப்ப என்ன பண்றது? ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். உங்கள் சொந்தங்கள் கைவிட்டாலும் ஏதோ ஒரு வழியாய், ஹல்லேலூயா, உன்னுடைய இரத்த சம்பந்தமான உறவு அதை செய்யாமல் போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், எலியாவை காகம் கொண்டு போஷித்த கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு வழியிலே, நீங்கள் நினைக்காத வழியிலே, நீங்கள் எதிர்பார்க்காத வழியிலே கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கரங்களை தட்டி, கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைபட முடியாது. சொந்தங்கள் கைவிட்டாலும் கர்த்தர் ஏதோ ஒரு வழியிலே உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள்.